friends, welcome back to our channel Hemz&Homez. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் ஈவினிங் தாங்க. இந்த ஈவினிங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கெட் டுகெதர் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுல வந்து ஒருத்தரும் ஒரு டிஷ்ஷஸ் வந்து பண்ணி கொண்டு வந்து டின்னர் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க எடுத்திருக்கிற டிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான். அந்த ஃபிஷ் ஃப்ரையை எப்படி பண்றது அப்படிங்கறதும் பார்க்கலாம். பிளஸ் இங்க எங்க வந்து ஃபிஷ் நாங்க வாங்குவோம் அப்படிங்கறதும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு சரகா இன்டர்நேஷனல் கிராசரிக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடையை பற்றி சொல்லணும்னா அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட் எவ்வளோ பெருசோ அதுக்கு ஈக்குவலாக இந்த கடையும் பெருசுன்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மக்கள், அதாவது எல்லா நாட்டு மக்களுக்கு தேவையான அந்தந்த நாட்டு சில காய்கறிகள்லேருந்து பழங்கள்லேருந்து ஃபுட் வெரைட்டிஸ், அதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ்னு எல்லாமே டாப் டு பாட்டம் இந்த கடையில் கிடைக்கும். நம்ம வந்து இன்றைக்கி ஃபிஷ் வாங்க போகிறதுனால நேராக அந்த செக்ஷனுக்கே வந்தாச்சு. இங்கே ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். லைவ் ஃபிஷ்ஷஸ்லேருந்து ஐஸில் வச்சுருக்க ஃபிஷ்ஷு, பேக்டு ஃபிஷ்ஷுன்னு எல்லாமே கிடைக்கும். இவங்களே வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து கட் பண்ணி எந்த சைஸில் வேணும்னு கேட்குறோமோ அந்த சைஸில் கட் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருவாங்க. வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து பாம்பினோ, இன்னொன்று வந்து மேக்கரல் அப்படிங்கிற ரெண்டு டைப் தான். அதை தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து கிடைக்கும். பட் ஆனால் இந்தியாவில் கிடைக்கிற அளவுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அதில் தேடி பிடிச்சி நம்ம இந்தியன் வெரைட்டியான கிங்ஃபிஷ், ரெட் ஸ்னாப்பர், பாம்ஃப்ரெட், திலாப்பியா, மேக்கரல், அப்புறம் வந்து பாம்பினோ, இந்த வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைக்கு வந்து உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கறி பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஃப்ரை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். யூஸ்வலாகவே நாங்கள் இந்த வெரைட்டிஸ் தான் வாங்குவோம். இன்கேஸ் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்கி நீங்கள் ஃப்ரைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் உண்மையிலே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளோட ஃபிஷ்ஷஸ் வந்து சூப்பராக கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் வந்து நம்மளோட பாம்பினோ, அது வந்து மேக்ரல், இந்த ரெண்டு வெரைட்டி தான் நம்ம வாங்கியிருக்கோம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெண்டு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷையும் வந்து சூப்பராக கட் பண்ணி வாங்கியாச்சு. இனி நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த vlog கண்டினியூ பண்ணலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் ஃபிஷ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கடையிலையும் நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்தாங்க. பட் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இன்னொரு தடவை வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான மசாலா வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் ஜூஸ், சால்ட், இது எல்லாமே வந்து ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஜென்ரலாக இந்த ஃபிஷ் ஃப்ரையில் நடக்கிற ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து ஃபிஷ்ஷை விட்டு தனியாக வந்துடும் ஒரு சிலருக்கு. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். எல்லாருமே யூஸ்வலாக வந்து மசாலாவை வந்து பேஸ்ட் மாதிரி தான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு அப்ளை பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி பவுடராக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மசாலா வந்து தனியாக பிரியவே பிரியாது. இது வந்து எனக்கே என்னோடய மாமியார் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஃபிஷ்ஷில் வந்து ஒரு ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, நம்ம இந்த பவுடரை அப்படியே டிப் பண்ணும்போது அந்த ஈரத்தன்மை அப்படியே வந்து அந்த மசாலாவை ஒட்ட வச்சுக்கும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தனியாக பிரியாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மசாலா பிரியாமல் சூப்பராகவே வரும். எல்லா ஃபிஷ்ஷுக்கும் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதை நைட்டே பண்ணிட்டோம். நாளைக்கு ஈவினிங்க்கு தான் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அது வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். கண்டிப்பாக ஃப்ரீசரில் வந்து வைக்கவே கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து கோகனட் ஆயிலில் தாங்க பண்ண போகிறோம். நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வாங்கினா பியூர் கோகனட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இதே நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின தேங்காய் நல்லா கிடைக்கும் இல்லையா, அது வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணும்போது இந்த மாதிரி கேஸ்ட் அயனில் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸும் வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது. யூஸ்வலாக ஃபிஷ் வந்து மற்ற எண்ணெய்களில் தான் வந்து பண்ணுவாங்க. சொல்லப்போனால் நானே வந்து ஆரம்ப காலத்தில் ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லெண்ணெயில் தாங்க பண்ணிகிட்ருந்தேன். லேட்டராக என்னோடய நாத்தனார் வந்து கோகனட் ஆயிலில் பண்ணு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரே முறை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து மற்ற எண்ணெய்க்கு போனதே இல்லைங்க. கோகனட் ஆயிலில் மட்டும்தான் ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்டி அண்ட் எம்மியாக இருந்துச்சு. ப்ளஸ் கோகனட் ஆயிலில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது.
நீங்களும் ஒரு முறை கோகோனட் ஆயிலில் ஃபிஷ் ஃப்ரையை வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு எந்த ஆயில்லையுமே வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணவே மாட்டீங்க. இதுதான் வேணும்னு கேட்பீங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ணுற ஃபிஷ் ஃப்ரை வந்து நிறைய குவான்டிட்டிங்கிறதுனால 2 பேன் வந்து எடுத்திருக்கேன். 2துலேயுமே வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆரம்பத்திலே வந்து நிறைய ஆயில் விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து டீப் ஃப்ரை ஆகிடும். நம்ம பண்ண போகிறது வந்து ஷாலோ ஃப்ரைங்கிறதுனால நிறைய ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம். திருப்பி போடும்போது மட்டும் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டோம்னாலே நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வந்துடும். நம்ம இன்னொரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷையும் வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லோ குக் தான் பண்ணணும். அதாவது லோ ஃப்ளேம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா தான் ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும். இல்லை அப்படின்னா மேலே வந்து கரிஞ்சு போயிடும், உள்ளே வந்து சரியாக வேகாமல் போயிடும். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கனாலும் வந்து அப்படியே முறுமுறுன்னு ஆகிடும், சாஃப்டாக இருக்காது. நம்ம இப்போ வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச ஃபிஷ் ஃப்ரையோட நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டை கிளம்பியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye.